சரி, ஓகே. நான் வந்து புரட்சி நம்ம உணர்வோட பேசுறாரு அண்ணன், இல்லைன்னு சொல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்து அதிமுகவை சொல்றாரு. அதற்கு அடுத்த அதிமுகவை தான் நான் கலைஞர் திமுகவோட ஒப்பிட்டேன். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது வெற்றி தோல்விகள் மாறி மாறி வந்துச்சு. ஜெயலலிதா அம்மா பர்கூர்லயே ஒரு நேரம் தோற்கக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டுச்சு திமுக கிட்ட. ஆனால் அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மா மீண்டும் எழுச்சி பெற்று 10 ஆண்டுகள் கன்சிக்யூட்டிவா ஜெயிச்சாங்க. அதுதான் மெயின். திமுக 10 ஆண்டுகள், அதுவும் தனித்து 234 தொகுதியிலும் 40 தொகுதியிலும் பாண்டிச்சேரி உட்பட இரட்டை இலை சின்னத்தில் நிற்க வைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்யாத ஒரு சாதனையை கூட ஜெயலலிதா அம்மா செய்தாங்க. தோல்விக்கு பிறகு 2 தோல்விகள் ஏற்பட்ட பிறகு இது நடந்தது. அப்ப இருந்த அதிமுகவினுடைய நிலைப்பாடு வேற, இப்போ அதிமுகவினுடைய நிலைப்பாடு வேற. அது ஒவ்வொரு கட்சியும் எல்லாருக்குமே நிலைப்பாடு வேற இருக்குது. இல்லன்னு சொல்ல, அவர் தோல்வியே சந்திக்காத அதிமுகன்னு சொன்னார். அப்போ அது வந்து எம்ஜிஆர் காலம். உண்மைதான், அது ஒத்துக்கிறேன் நான். இல்ல சொல்ல நானு ஏத்துக்கிறேன் சார். இதுக்கு மேல தொண்டன் தாங்க முடியாது. என்கிற நிலைக்கு அதிமுக தொண்டர்கள் வந்து விட்டார்கள். அதனால வந்து நீங்க அம்மா காலத்துல அந்த கதையெல்லாம் இப்ப எடுபடாது. சொன்னாரு. சீட் கன்வர்ஷன் எதுக்கு நான் சொல்லனா, இந்த கன்வர்ஷன் வந்து இது வந்து பாராளுமன்ற தேர்தல். ஆனால 2019 தேர்தலை ஒப்பிட்டு நான் ஓட் பேங்க சொன்னேன். நான் சீட் கன்வர்ஷன் வந்து பாராளுமன்ற தேர்தல்ல பெரிய அளவுல வந்து இருக்கும்ன்றது யதார்த்தமா எதிர்பார்க்க முடியாது. அதே வந்து இப்ப அது வந்து அது உதாரணம் எல்லா மாநிலத்திலும் இருக்குது. இப்ப கர்நாடகால இருந்து ராஜஸ்தான்ல இருந்து எல்லா மாநிலத்திலும் சட்டமன்றத்துக்கு வந்து வேற முடிவுகள் வரும், பாராளுமன்றத்துக்கு வேற முடிவுகள் வரும். 26 இடத்துல 25 இடத்துல வந்து பிஜேபி ஜெயிக்கும். ஆனா சட்டமன்றத்துல அந்த கன்வர்ஷன் இருக்காது. அதுதான். ஆனா ஓட்டு பர்சன்டேஜ் வந்து அந்த கம்பேர் பண்ணி சொல்லலாம். சரி, ஓகே. திரவேந்திரன் சுருக்கமா சொல்லி. அதாவது டெட் லீடர் cannot lead a party. திருமதி இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில் காங்கிரஸ் இருக்கும்போது 43%, 40%க்கு மேல அந்த கட்சி இருந்தது. சோனியா காந்தி அம்மையார் தலைமையில் இன்னைக்கு அந்த கட்சி இருக்கும்போது 20%க்குள்ள தான் இருக்குது. இந்த தேர்தலும் வேணா 1% கூடலாம். பாஜக 1% கூடும், காங்கிரஸும் 1% கூடும். அதே மாதிரி தான் எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுகவின் பலம்ங்கிறது ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் உள்ள அதிமுகவின் பலத்தோட பாதி போயிட்டு. இன்னும் சொல்ல போனா நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி குறைச்சு மதிப்பிடுறீங்களா? கரெக்டாக தான் மதிப்பிடுறேன். ஜெயலலிதா அம்மையார் வந்து 2001ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வரும்போது 99ஆம் ஆண்டு ஒரு அணி அமைச்சு 41% வாக்குகளை பெற்றாங்க. அதனால தான் அவங்க ஆட்சிக்கு வர முடிஞ்சது 2001ஆம் ஆண்டு. 2009ஆம் ஆண்டு ஒரு அணி அமைச்சு அவங்க 37% வாக்குகளும் ஒரு 10 அவங்க அணியில் இருக்கக்கூடிய மதிமுக 1, சிபிஎம் 1 ஜெயித்தாங்க. மற்றவங்களை ஜெயிக்க வச்சாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் 99 2 சீட்டாக ஜெயிக்க வச்சாங்க. அவங்க ஒரு 9-10 சீட்டு ஜெயித்தாங்க. அவங்க வந்து அடுத்தால ஒரு கூட்டணி வாய்ப்பை பெற்று ஆட்சியை பிடிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2024 1% பலமுள்ள கட்சி கூட கூட்டணிக்கு வராதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். இப்பவும் நான் சொல்றேன், 2026 ஜெயலலிதா அம்மையார் 2001லயும் 2011லயும் கூட்டணி அமைச்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையில கூட்டணி அமைச்சுக்கிட முடியல. மத்திய மாநில அரசுகளினுடைய சூழ்ச்சியையும் துரோகத்தையும் முறியடித்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் சிம்ம சொப்பனமாக எடப்பாடி பழனிசாமி விளங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. ஒரு திடமான முடிவை எடுத்தோம், கூட்டணி வேண்டாம், பாஜகவோடு கூட்டணி இல்லைங்கிற உறுதியான முடிவை எடுத்தோம் அப்படிங்கிற ஆர்பி உதயகுமார் அவர் தலைவரா ஏற்றுக்கொண்ட யாருனாலும் அந்த காலகட்டத்தில் ஸ்டெடியா தான் இருப்பாரு. இப்போ அவர் ஸ்டெடியா நின்னு எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்து அவரோட ஒப்புதலோட உத்தரவோட நான் அதான் சொல்றேன். அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்றதுக்கு நான் பாராட்டுறேன். அது அவரோட லாயல்ட்டி. சசிகலா ஆனாலும் சரி, பன்னீர்செல்வம் ஆனாலும் சரி, எப்போ யார் கூட இருக்கிறாரோ அவரை தெளிவா ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்ணுவாரு. அந்த வகையில் எடப்பாடியை ஸ்ட்ராங்கா எடப்பாடிக்குள்ள சாதகமான விஷயங்களை சொல்லி அவர் டிஃபெண்ட் பண்றது வந்து வரவேற்கத்தக்க. என்னோட கருத்து, எப்படி 24ல 1% பலமுள்ள கட்சி கூட கூட்டணி அமைக்க முடியலையோ அதே மாதிரி தான் அவருக்கு 26லயும் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கேசி பழனிசாமிக்கு பதில் சொல்லிக்கலாம். சரி, ஓகே. பதில் நான் வாங்கிக்கிறேன். திரு அக்னீஸ்வரன், 26 தேர்தலையும் அப்படித்தான் இருக்கும் நிலைமை அப்படிங்கிறாரு. இது வெறும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலோட கூட நம்ம பார்க்க வேண்டாம். இடைத்தேர்தல் ஒரு முடிவாக மாறாதுன்னா 26 சட்டமன்ற தேர்தலும் கூட அப்படியான ஒரு நிலைதான் திரு இபிஎஸ்க்கு ஏற்படும் அப்படிங்கிறார். இல்லை, அது 2026க்கு நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம்ன்றீங்க. அதுக்கு முன்னாடி அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது, இந்த 10.5% இடஒதுக்கீடு வந்து கொஞ்சம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அதை பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இதாச்சு. ஆனா இங்க இந்த 10.5% யோசிச்சிருக்கலாம்னா எந்த அடிப்படையில்? ஏகே குலசேகரன் ஏன்னா தேர்தல் அறிவிப்பு யோசிச்சிருக்கலாம்னா எந்த அடிப்படையில்? அது அரசியல் ரீதியாகவா அல்லது நடைமுறை ரீதியாகவா? செயல்படுத்துற நடைமுறை ரீதியாக யோசிச்சிருக்கணுமா அதிமுக,
அல்லது அரசியல் ரீதியாக பாமகவினுடைய பலம் வேண்டும், கூட்டணி வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் யோசிச்சிருக்கணுமா? சார் நான் ரெண்டையும் சேர்த்து சொல்றேன் சார், அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும். ஏன்னா பாமகன்றது ஒரு அரசியல் கட்சி சார். ஆனால் ஒரு ஒட்டுமொத்த மக்களினுடைய பிரதிநிதியாக நாம் பார்க்கிற போது இங்க 10.5% சரி ஆளுங்கட்சியாக இருக்கிற போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சட்ட முன்வரைவு கொடுத்து கொண்டு வந்தாங்கல்ல. சரி திமுக வந்துச்சுல, திமுக அதையே நிறைவேற்றல அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பதில் சொல்ல முடியுமா? மீண்டும் அவங்க 1986 அம்பாசங்கர் கமிஷனை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் வைக்கிறாங்க. அப்ப அதுவும் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அப்ப ஆளுகிற கட்சி திமுக, அண்ணா திமுக ரெண்டு கட்சியுமே இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் இதுதான் தவிர்த்திருக்கலாம் என்று சொல்லுகிற ஒரு கோணம். ரெண்டாவது வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொரு விஷயம், இவங்க சொல்லும் போது அண்ணா திமுக வாக்குகள் என்பது மாறுபடும். ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு ஜெயலலிதா அம்மா 41% எடுத்தாங்க, 2019 37 விழுக்காடு எடுத்தாங்க. கரெக்ட். ஆனா இதே உதாரணத்தை நீங்க பெண்ணாகரத்தில் செல்வி ஜெயலலிதா அம்மா இருக்கிற போது நீங்க டெபாசிட் இழந்தீங்கன்னு சொல்றீங்கல்ல. ஆக எல்லாவற்றுக்கும் எல்லா உதாரணமும் இருக்குது. ஆனால் ஒரு கடைக்கோடி தொண்டனாக கிளைக்கழக செயலாளர் 1974 இருந்து 2024 வரைக்கும் ஒரு பொதுச் செயலாளர் வர முடியுதுன்னா இதை ஏன் உங்க பார்வை அந்த பக்கம் திசை திரும்ப மாட்டீங்க? ஒரு சாதாரண விவசாயி தாண்டி வந்தாச்சு. நீங்க பல ஆண்டு காலம் கோலோச்சுன அண்ணா திமுக இருந்த தலைவர்கள் ஒரு சாதாரண ஒரு விவசாயி நீங்க வலிமையான தலைவர், இப்ப எல்லா முடிவையும் தெளிவா எடுக்கிறாரு, சிம்ம சொப்பனமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஸ்டேச்சரை, தன்னுடைய பிடியை விட்டு கொடுக்காமல் இந்த முடிவை உறுதியா எடுக்கிறாரு அப்படிங்கறத எந்த இடத்துலயுமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருங்கிறதான கேள்வி. ஏன் தொண்டர்கள் எடுக்கிறாங்க, 2 கோடி தொண்டர்கள் எடுக்கிறாங்க, இது தொண்டர்களினுடைய முடிவு ஏன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு? அது செல்வி ஜெயலலிதா இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கட்டும், திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், கட்சிக்கு ராகவானந்தமா இருக்கட்டும், பாவு சண்முகமா இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே செயல்பாட்டாளர்கள். வெறும் பேச்சு மட்டும் இவர்கள் கிடையாது. கட்சியை விட்டு பாஜக விட்டு வெளியேறிட்டோம்ப்பா அவ்வளவுதான். இனி என்னைக்கு இல்ல அப்புறம் பாத்துக்கலாம். ஏனென்றால் இவர்கள் பேசக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்று சொல்லுகிற போது இல்ல நாங்க தான் எதிர்க்கட்சி பாருங்க அப்படியே சொல்றாங்க. இல்ல களத்தில் நின்று வெற்றி பெற்று இன்னைக்கு ஆளுகிற கட்சியாக ஒரே ஒரு உதாரணத்துக்காக கேட்கிறேன் திரு அக்னீஸ்வரன். பரப்புரைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணாரு. அங்க போய் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அல்லது நிறைய செயல்படுத்திய அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்திய திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்டு பேசுகிற போது நான் செயல்படுத்தினேன், நான் உத்தரவிட்டேன், நான் கையெழுத்திட்டேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் என்று சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான முக்கிய அரசியல் முடிவுகள்ல ஏன் நான் தான் முடிவெடுத்தேன்னு சொல்ல முடியல? நாகரிகமான வார்த்தையே நடந்ததை தானே செஞ்சதை தானே சொன்னாரு. ஒரு கட்சி என்கிற போது அந்த கட்சி இந்த மாதிரி முடிவெடுக்கணும், ஏன் இப்படி சொல்லல? அவருக்கு தகுதி இல்ல, தகுதியே இல்லாமலா 2 கோடி தொண்டர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற போது 17 லட்சம் தொண்டர்கள். இன்றைக்கு அது செல்வி ஜெயலலிதா இருக்கிற போது 1.5 கோடி, இன்னைக்கு 2 கோடிக்கு மேலன்னு சொல்லுகிற போது மக்கள் செல்வாக்கு செயல்பாட்டு அளவில் உயர்ந்திருக்கு. ஆக இந்த தலைவர் இல்ல, எந்த தலைவர் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தேவை, மக்களுக்கு தேவை. அதனால் நான் ஆதரிக்கிறேன். திரு தனியரசு, இங்க திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியினுடைய முகமாக ஒரு பொறுப்புல பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருந்தாலும் அவர் செயற்பாட்டாளர் தான். திரு ஓ பன்னீர்செல்வம் அதிகாரத்திற்காக, பதவிக்காக, சுயநலத்தோடு கட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் இருக்கிறாரு. அது சரியானது அல்ல அப்படிங்கிறாங்க. திரு தனியரசு நம்ம பேசலாம். அவருடைய இணைப்புல திரு கோலார் இருக்கு, நம்ம பேசலாம். திரு கே சி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நடைமுறைகள் சரியானதாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? அடுத்த டிவி போயிட்டாரோ? தொடர்ந்து பேசலாம். நம்ம இணைப்பு கோளாரா இருக்கு. திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ ஓ பன்னீர்செல்வம்